ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்குது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வீரு. நாம இந்த பில்ல பார்க்க போது நம்ம கங்கனா ராவத்தே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் எமர்ஜென்சி. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பில்ல பார்த்துடலாம். இந்த படம் நம்ம இந்திரா காந்தியோட ஒரு பயோகிராஃபி ஃபிலிமா ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட அரசியல் பயணம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட அரசியல் முடிவுகள் எப்படிப்பட்ட முடிவுகள்லாம் எடுத்தாங்க, அதில பர்ட்டிகுலரா வந்து இந்த படம் பேசக்கூடியது 1975லேருந்து 77ல நடந்த எமர்ஜென்சி அலர்ட் அத சுத்தி தான் இந்த படத்தோட கதைக்களம் நகருது. ஆக்சுவலி பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமாலாம் நான் பெருசா விரும்பி பார்க்க மாட்டேன். ஆனா இந்த படத்த நான் ரொம்ப விரும்பி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்த பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் கட் வந்து ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு சாலிடான ஒரு இம்பாக்ட்ட குடுத்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு புரொடக்ஷன் வேல்யூ நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்திரா காந்தி ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுற மாரி நம்ம கங்கனா ராவட்டும் மேக்கப் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சா மட்டும் தான் இந்த ரோல பண்ணியிருக்கிறது கங்கனா ராவத் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்திரா காந்தியோட ரோல்ல வந்து அப்படி பெர்ஃபெக்ட்டா சூட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி படத்துலயுமே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ட்டா சூட் ஆயிருந்தாங்க. சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் குடுத்துருக்காங்க. தமிழ்ல கூட தலைவி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயலலிதாவோட ரோல்ல கூட பயோபிக்ல வந்து அவங்க தான் நடிச்சாங்க. அந்த ரோல்லயுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அச்சசலா சூட் ஆயிட்டாங்க. எந்த இடத்துலயுமே கங்கனா ராவத் அப்படிங்கிற ஒரு ஃபீலே குடுக்காத அளவுக்கு அந்த படத்துல கதையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இத தாண்டி வரக்கூடிய மத்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்களுமே சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. மேக்கிங் வைஸ் இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில அரசியல் பத்தி பேசினாலும், சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுல பர்ட்டிகுலரா படத்தோட செகண்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க எமோஷனல் தான். அந்த எமோஷன்ஸ் நெறைய இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது இந்த படத்துல ஒரு நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலி சவுண்டான படம். சினிமாட்டோகிராஃபிக் நல்லா இருந்துச்சு. கலர் கிரேடிங்குமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹிந்தி மியூசிக் டைரக்டர் யாரோ போட்டிருக்காங்க. ஆனா சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் தான் போட்டிருக்காரு. அவரோட சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா என்ன கேட்டா ஒரு பார்க்கக்கூடிய படம் அப்டின்னே நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஆனா இப்பொழுதைக்கு ஹிந்தியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்காக நானும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வெயிட் பண்றேன். இப்பொழுதைக்கு சப்டைட்டில்ஸோட இருக்கு. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.